ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரஸ் அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கம். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீண்ட நாட்களாக நாங்கள் உரையாடி கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், அந்த வரி விதிப்பு தொடர்பாக ஏற்படுத்திய தாக்கம் உலகம் பூராவும் தனக்கு விரும்பிய வகையில் செயல்பட்டதை சட்டத்துக்கு முரணானதா இல்லையா என்று கூட அப்பொழுது கேள்வியில் கேட்டிருந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தான் நினைக்கிறதை உடனடியாக செய்ய வேண்டும், அதில் சட்டம் இருக்கிறதா விதிமுறைகள் இருக்கின்றா என்று பார்ப்பதில்லை. ஆனால் இப்பொழுது பாரிய சிக்கலுக்கு அவர் மாட்டுப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கடுமையான வரி விதிப்புக்கு அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி பெடரல் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது அவருடைய பொருளாதார கொள்கை பெரிய ஒரு அடியாகும். இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏனைய நாடுகளுக்கும்? உண்மையில் அதாவது அந்த ஏப்ரல் 2 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் என்ற சொல்ற அந்த தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா உலகத்தில் உள்ள இருக்கின்ற கிட்டத்தட்ட 80-90 நாடுகளுக்கு மேல வரிகளை விதித்திருந்தார். அது பங்குச்சந்தையில் கடுமையான பங்குச்சந்தை வர்த்தகங்களில் கடுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. பல ட்ரில்லியன் டாலர்களை வைப் அவுட் பண்ணியும் இருந்தது. அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக அது போய்கொண்டே இருந்தது. சீனா மீதான பதிலடிகள், வரி விதிப்புகள் என்று சொல்லி அது அமெரிக்கா வர்த்தகத்தையும் கடுமையாக பாதித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த ஒரிகோன் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் சபை உறுப்பினர்கள் ஒரு வழக்கொன்றை போட்டிருந்தார்கள். அவர் அதாவது அமெரிக்க அதிபர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றதான் அந்த வழக்கின் சுருக்கம். தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பது. அதில் 3 நீதிபதிகள் அந்த வழக்கை கையில் எடுத்திருந்தார்கள். அவர்கள் மூவருமே ஒரே மாதிரியாகவே தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ட்ரம்பினால் விதிக்கப்பட்ட வரி என்பது அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லியும், அது நீதிக்கு, அதாவது சட்டத்துக்கு புறம்பானது என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இது தொடர்பாக எதிர்வரும் 10 நாளைக்குள் அமெரிக்கா தனது அந்த வரி விதிப்புகள் தொடர்பான மீளாய்வு செய்து அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது காங்கிரசின் அப்ரூவல் இல்லாமல் வரி விதிக்கப்பட்டது அதாவது காங்கிரஸ் சபைதான் இந்த வரிகளுக்கான சட்டங்களை உருவாக்குவது என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இந்த வழக்கில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் டான் ரேஃபீல் கூறியிருக்கிறார். எல்லா, அதாவது 3 நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் பேசி இருக்கிறார்கள் என்றது இங்கு ஒரு முக்கியமானது ஒன்று. இதனால் இது தொடர்பாக பலரும் வரவேற்றிருக்கிறார்கள். உதாரணமாக ஸ்டீஃபன் மூர் என்றவர், அதாவது அமெரிக்கா அதிபரின் முன்னாள் பொருளியல் ஆலோசகராக இருந்தவர். அவர் கூறியிருக்கின்றார், அதாவது தன்னிச்சையாக அதிகாரத்தை பயன்படுத்தியதும் இது அமெரிக்கா மக்களின் வர்த்தகத்தையும் மக்களுக்கான தனிப்பட்ட நபர்களின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்தது என்று சொல்லியும், இது ஒரு மிகவும் போற்றத்தக்க விடயம், அதாவது வரவேற்கத்தக்க விடயம் என்ற மாதிரி தான் கூறியிருக்கிறார்கள். தீர்ப்பு வெளியானவுடன் சில நிமிடங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிர்வாகம் உடனடியாக ட்ரம்ப் குறிப்பாக கூறியிருக்கின்றார், 3 நீதிபதிகளும் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை என்று கூறுகிறார். அப்படி என்றால் அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களும், அதாவது அரசு நிறுவனங்கள் எல்லாமே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களா? இவர் என்னத்தை சொல்ல வருகிறார்? உண்மைதான். அதை ஒயிட் ஹவுஸ் பேச்சாளர் குஷ் தேசாய் தான் இந்த தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த நீதிபதிகள் தெரிவு செய்யப்படாதவர்கள் என்று சொல்லி. ஆனால் அதிகாரிகள் எல்லோரையும் மக்கள் தெரிவு செய்வதில்லை என்பது
அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. அதே போல தாங்கள் இது நேஷனல் எமர்ஜென்சி, அந்த தேசிய அவசரகால சட்டத்தின் அடிப்படையில் தான் இது கொண்டு வந்ததாகவும், ஏனைய நாடுகள் ஏற்றுமதி துறையில் அதாவது ஏனைய நாடுகள் வர்த்தக துறையில் அமெரிக்காவுக்கு பாதகமாக செயற்படுவதை இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லியும், அமெரிக்க மக்களின் அதாவது தொழில்களை பாதுகாப்பது தொடர்பாக இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லியும் அவர்கள் வெள்ளை மாளிகை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இது தொடர்பாக அவர்கள் பெடரல் சர்க்கிட் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்லியும், அதற்கு அப்பால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அமெரிக்கா செல்ல முடியும் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு எதிராக. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், 1974 கொண்டு வரப்பட்ட விதிகளின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் 15% டாக்ஸை 150 நாட்களுக்கு மட்டும் போடலாம். அதுக்கும் ஏதாவது ஒரு சீரியஸ் அன்ஃபேர் ட்ரேட் எது நடந்திருந்தால் தான் அது அப்ளிகபிளாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அப்ப இப்ப இந்த வரி விதிப்பு அந்த அமெரிக்க அதிபர் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வந்த அந்த பிளாங்கெட் டாக்ஸ் என்று சொல்றது, டாரிஃப், பிளாங்கெட் டாரிஃப், கிட்டத்தட்ட 10% அதைத்தான் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லாமல் செய்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அலுமினியம், ஸ்டீல், மற்றது வாகனங்களுக்கு கொண்டு வரப்பட்ட வரிகள் அது வேறு சட்டங்கள். அது 1960 கொண்டு வரப்பட்ட செக்ஷன் 232 மற்றும் 301 செக்ஷனின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அதனை இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாதிக்காது என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக விதிக்கப்பட்ட அந்த 10% இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு தற்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவார், இந்த வரி விதிப்பு அமுல்படுத்திய பின்பு கிட்டத்தட்ட $40 பில்லியன் நாங்கள் வசூலித்திருக்கிறோம் என்று கூறுகிறார். அப்படின்றால் அவருடைய கொள்கையில் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறது போல் தெரிகின்றது இல்லையா? 40 பில்லியனை வசூலித்திருக்கிறார் என்றது கூறுகிறாரே தவிர, எத்தனை ட்ரில்லியனை ஸ்டாக் மார்க்கெட் இழந்தது, எத்தனை ட்ரில்லியனை இந்த வர்த்தகத்தில் அமெரிக்கா இழந்தது என்பது தொடர்பாக இந்த சரியான தகவல்கள் இல்லை. இப்ப இலோன் மஸ்க் கூட சில தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார். என்னென்று சொன்னால், எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி தான் இருக்கின்றது. இப்ப ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் நிறுவனத்தின் மீது வரியை கொண்டு வந்திருந்தார். அது ஏனென்று சொன்னால், ஆப்பிள் நிறுவனத்தின் மீது கொண்டு வரவில்லை, வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள். அப்ப சீனாவுக்கு அதிக வரி என்பதால் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் மாற்றுவதற்கு அதனை யோசித்தார்கள். ஆனால் அதன் பிறகு ட்ரம்ப் கூறினார், இல்லை, நீங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்தால் தான் வரியை குறைப்பே தவிர வேறு நாடுகளில் உற்பத்தி செய்தால் 25% வரியை தான் போடுவேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன நடக்க போகுது? அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அவர் முன்னுரிமை வழங்கியதற்கு என்ன நடக்க போகிறது? லேபர் சார்ஜ் அது கட்டுப்படியா? ஆப்பிள் நிறுவனம் கூறுகிறது, தான் வியட்நாமில அதை உற்பத்தி செய்த பொருட்களை 25% வரியை கட்டி அமெரிக்காவில் வித்தாலுமே தனக்கு ஒரு போனுக்கு $460 லாபம் வரும். ஆனால் அதே அமெரிக்காவில உற்பத்தி செய்தால் $60 தான் லாபம் வரும் என்று. அப்ப டாக்ஸை கட்டினாலுமே $460 அவர்களுக்கு லாபம் வரும் என்று கூறப்படுகிறது. என்று சொன்னால், இப்ப அமெரிக்காவில் இருக்கின்ற ஒர்க்கர்ஸ் அல்லது யூகேல இருக்கின்ற ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற சம்பளத்தை கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பவுண்ட்ஸை கொடுக்க வேண்டும் மாதத்துக்கு. அது மட்டுமில்லாத அதற்கு அப்பால் வரி. அப்ப கிட்டத்தட்ட ஒருவருக்கு ஒரு குறைந்தபட்சம் 5000 பவுண்ட்ஸ் என்றாலும் வரியோடு சேர்த்து, அல்லது 4000 பவுண்ட்ஸ் என்று சொன்னாலுமே அங்கு 200 பவுண்ட்ஸுடன் அதை முடித்து விடுவார்கள். இந்தியாவிலேயோ, சீனாவிலேயோ, வியட்நாமிலேயோ, பங்களாதேசத்திலேயோ 200 பவுண்ட். அப்ப இவ்வளவு டிஃபரன்ஸ் மிக மிக அதிகம். இது நாங்கள் முன்னரும் கதைத்திருந்தோம். இவர்கள் முதலாளிகள் தங்கள் லாப நோக்கத்துக்காக வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்றது இப்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இவர்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றது. இப்ப சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களோ அல்லது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களோ தரம் குறைந்தது என்று சொல்லவும் முடியாது. என்றால் இவர்களின் டெக்னாலஜி, இவர்களின் உதிரிப்பாகங்கள், இவர்களின் ரோ மெட்டீரியல் என்று எல்லாவற்றையும் லேபர் தான் அங்கிருந்து செய்யப்படுகிறது. மற்றது கட்டிடங்களுக்கான வாடகைகள், கூலிகள், மற்றது மின்சார கட்டணங்கள், அதுகள் தான். அதை பொறுத்தவரையில் சீப்பாகத்தான் இருக்கின்றது. அப்ப இது ஒரே இரவு ட்ரம்ப் நினைக்கிறது போல ஒரே இரவில் இந்த பொருளாதார மாற்றம் நிகழ்ந்து விடாது. இப்ப
பலர் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் ட்ரம்ப் அரித்த வரி நாடகத்தில் இந்த சமீபத்தில் நடந்த இந்த திருப்பம், அதாவது நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு இங்கிலாந்து, சீனா, மற்ற நாடுகள், ஏனைய நாடுகள் அவர்களுடன் ஏற்படுத்திய ஒப்பந்தம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்க போறது? இப்ப இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா அரசின் கருத்தின் அடிப்படையில் பிரித்தானிய அரசு இதில் அமெரிக்க அதிபருடன் இப்போது அந்த வரி தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறுவதால் இந்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக வந்திருக்கிற நிலையில் அதனை குழப்ப விரும்பவில்லை. எனவே அவர்கள் இதை கூறுகிறார்கள், இது உள்நாட்டு விவகாரம் என்று கூறிவிட்டு விட்டுவிட்டார்கள். ஆனால் லேண்ட் ரோவர் ஜக்குவார் நிறுவனம் தாங்கள் இந்த வரி தொடர்பான மேலதிக தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட தங்களோட பொருட்களுக்கு 27.5% வரியை கட்ட வேண்டும் என்று, அது மிக மிக அதிகம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பு வாகனங்களுக்கான வரியை தளர்த்தாது, அது இன்னொரு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இப்ப கடந்த வருடம் பிரித்தானியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட வாகனங்களின் பெறுமதி கிட்டத்தட்ட $8.3 பில்லியன். அப்ப இந்த முறை அவர்கள் 27% கட்ட வேண்டும் என்பதால் தாங்கள் தற்போது அது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக கூறியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 1 லட்சம் வாகனங்களுக்கு வரியை குறைப்பதற்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப அதே நேரம் நீங்கள் கேட்டது போல சீனா இந்த வெளிவார அமைச்சகம் அதை கூறியிருக்கின்றது. தாங்கள் இது தொடர்பாக கருத்தை என்ன கூற விரும்புகிறோம் என்று சொன்னால், இதனைத்தான் தாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியதும், இந்த வர்த்தக போரில் யாரும் வெற்றி பெற முடியாது, இருதரப்பும் ஒத்து போனாலே சரி, யாரும் வெற்றி பெற முடியாது என்று சீனாவின் வெளிவார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஜப்பானை பொறுத்தவரையில் ஜப்பான் கூறியிருக்கின்றது, தாங்கள் இந்த வாகன விற்பனை தொடர்பாக அமெரிக்காவுக்கு செல்ல இருந்ததாகவும், இப்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப பல நாடுகளுக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இப்ப பங்கு சந்தைகள் கூட நஸ்டாக்கை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2.1% ஏறி இருக்கின்றது. பல பங்கு சந்தைகள் உயர்வை கண்டிருக்கின்றது. ஆனால் சில பங்கு சந்தைகள், இப்ப FTSE 100 முதலில் ஏறி இருந்தது, பிறகு உயர்ந்திருந்தது, பிறகு அது வீழ்ச்சி அடைந்திருந்தது. ஏனென்று சொன்னால் ட்ரம்பின் நிர்வாகம் அதற்கு எதிராக தாங்கள் மேன்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்ததாக. அப்ப இன்னமும் அந்த வர்த்தகம் ஒரு உறுதியற்ற தன்மைக்குள் தான் இருக்கின்றது. இந்த ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து உலகின் வர்த்தக நடவடிக்கைகள் மிகவும் ஒரு தளம்பல் நிலையில் தான் இருக்கு. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் அப்பீல் பண்ண போவதாக கூறியிருக்கிறார்கள். என்ன விதமான அசாதாரண சூழ்நிலை தொடர்ச்சியாக வைத்திருக்க போகின்ற, அது பங்கு சந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு விடயமாகத்தான் பலர் கூறுகின்றார்கள். அதைத்தான் நீங்கள் ஏற்கனவே கூறுவீர்கள். ஆரம்பத்தில் இவர் வரி கொண்டவடன் 12 டிரில்லியன் 2 வாரங்களுக்குள் அளிக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். அதனால் பலர் லாபம் அடைந்திருக்கலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த அசாதாரண சூழ்நிலை எவ்வளவு தூரம் தொடரப்போகின்றது, எவ்வளவு நாட்களுக்கு தொடரப்போகின்றது? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைக்கின்றது போல் இவர் தன்னால் சாதிக்க முடியும் என்று நம்புகிறீர்களா, அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்? உண்மையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லாம் சட்டவிரோதம் என்று சொல்லியும், காங்கிரசுக்கு மட்டும்தான் இந்த வரி தொடர்பான விதிகளை விதிப்பதற்கு, அதாவது சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். சரி, இப்ப எமர்ஜென்சி, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் என்று சொல்ற அதிகாரத்தை ட்ரம்ப் பயன்படுத்தினாலும், அது 1974 ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் 15% டாக்ஸை 150 நாட்களுக்கு மட்டும்தான் அவரால் உயர்த்த முடியும். அதற்கு பின்னர் அது காங்கிரஸ் சபையிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இதில் நீதிமன்றம் சொல்கிறது இவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது என்று சொல்லி, அப்ப ட்ரம்ப் இதற்கு இதிலிருந்து பின்வாங்க வேண்டும். உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், இப்ப சீனா மீதான வரி விதிப்பு கூட அவர்கள் இறுதியில் பின்வாங்கி விட்டார். பலவற்றை அவர் செய்கிறார். ஆனால் அதில் இப்ப 100% அவர் செல்வதில் 90% பாலிசியிலும் கிடையாது. எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இப்ப பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றால், போர் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், இஸ்ரேல் பாலஸ்தீனியம், இனி ரஷ்யா யுக்ரைன், இந்தியா பாகிஸ்தான், இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த 3 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அமெரிக்காவில்? அதைத்தான் பலரும் கூறுகிறார்கள். என்று சொன்னால், இந்த ட்ரம்பின் நடவடிக்கை உலக நாடுகளை பாதிக்கிறது. அதே சமயம் அமெரிக்க மக்களையும், அமெரிக்க மக்களின் தொழில்துறையை கடுமையாக பாதித்து கொண்டு வருகின்றது.
நீங்கள் கூறியது போலதான் இந்த உலகத்திட பொருளாதாரம் இப்போதைக்கு ஒரு நோமலான நிலைக்கு வருவதற்கு இப்போ அதிக காலம் எடுக்கும். ஏனென்று சொன்னால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அதாவது அடிக்கடி அந்த கொள்கைகளை மாற்றுவது, வரிகளை அறிவிப்பது, அதிலிருந்து விலத்துவது என்று சொல்லி பங்கு சந்தை கூட தளம்பலாகத்தான் இருக்கின்றது. இதில் அதாவது பணத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள், பணத்தை மேக் பண்ணவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் பங்குச்சந்தையை பொறுத்தவரையில் கூடுதலாக சென்டிமெண்ட்ல தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப ட்ரம்பின் ஒவ்வொரு அறிக்கையும், அதாவது நாளைக்கு இந்த அறிக்கை வரும் என்று முதலே பிரிடிக்ட் பண்ணினவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தால் அவர்கள் பணத்தை சம்பாதித்து விடுவார்கள், அல்லது அதை வேலியாய வித்து விட்டு பிறகு வாங்கி அதில் பணத்தை சம்பாதித்து விடுவார்கள். இதில் சிலர் கோடீஸ்வரர் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல நாடுகள் இதில் மிகவும் ஒரு கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். உதாரணமாக அண்மையில் கதைத்திருந்தோம், இலங்கையில் கூட ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டு கொண்டு வருகின்றன. அதே போல அமெரிக்கா இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு மாணவர்களுக்கான நுழைவு அனுமதியை நிறுத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறது. இப்ப ஹவார்ட் பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகத்திற்கான நிதியை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறான நிதி நிறுத்தப்பட்டது அந்த பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சி அல்லது ஆய்வுகளை கூட கடுமையாக பாதித்திருக்கின்றது. இப்போது வெளிநாட்டு மாணவர்களை நிறுத்துவது என்பது அந்த பல்கலைக்கழகங்களின் நிதி நிலைமையை மேலும் மோசமா இருக்கும். இப்ப கூடுதலாக உலக நாடுகளையும் பல நிதி நெருக்கடிகள் தள்ளி கொண்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க மக்களையும் அமெரிக்க நிறுவனங்களையும் இது பாதித்துக் கொண்டுதான் இருக்கு. வரலாற்றில் பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுகின்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கூட வெளிநாட்டு மாணவருக்கு அனுமதி கொடுக்காமல் தடுத்து வைத்திருப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பல மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதை கூட அறிந்திருக்கின்றேன். எனவே இவருடைய இந்த நாடகம் முடிவுக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அசாதாரண சூழ்நிலை பல வழியில் தாக்கங்களை ஏற்படுத்த போன்று. நிறைவாக அரசுகளே, இப்போ நீங்கள் எலன் மாஸ்க் தொடர்பாக கூறும் பொழுது டோஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்று ஒன்றை திறந்தார்கள். அதற்குள் எலன் மாஸ்கை கொண்டு வந்து போட்டார்கள். அவர் கொஞ்ச நாட்களுக்குள் நிறைய பேரை பணியிலிருந்து நிறுத்தினார், ஒழுங்காக கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி. ஆனால் இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது அந்த விடயங்கள் நடந்தாலும் டொனால்ட் ட்ரம்புக்கும் எலன் மாஸ்குக்கும் இடையில் பிரச்சனை இருப்பதை அறிந்து கடந்த புதன்கிழமை நேற்று 28ஆம் தேதி அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து அங்கிருந்து அந்த பதவியிலிருந்து விலகி வெளியேறிவிட்டார் என்ற செய்திகள் வருகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? எலான் மாஸ்க் அவருடைய உண்மை நிலையை புரிந்து இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, தனக்கு ஒரு பிழையான பெயர் வருவதற்கு முன்னர் அதிலிருந்து விலக வேண்டும் என்று அவர் விலகி சென்றாரா அல்லது அவரை இந்த பணியிலிருந்து நிறுத்தி விட்டாரா டொனால்ட் ட்ரம்ப்? எலான் மாஸ்கை பொறுத்தவரையிலும் அவரும் ஒரு வர்த்தகர். அப்ப ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் இவ்வளவு தூரத்துக்கு அந்த பொருளாதாரத்தில் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அன்ஸ்டாபிலிட்டி என்று சொல்றது அந்த அவ்வளவு, அதாவது உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தும். அதால் அந்த வர்த்தக நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்ற நிலைமையும் இருக்கின்றது. ட்ரம்புடன் இணைந்து அந்த டோஜ் என்ற அமைப்பில் இவர் இணைந்து பணியாற்றியத போது கிட்டத்தட்ட $140 பில்லியன் தாங்கள் சேமித்ததாக கூறினாலும் அது அமெரிக்க மக்களில் பெருமளவானவர்களை பாதித்திருந்தது. பெருமளவானவர்கள் வீடுகளில் இருந்து வேலை செய்யாமல் நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னது கூட பல மக்கள் பொருளாதார ரீதியாக கூட பாதித்திருந்தது. அது மட்டுமல்லாது இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இலோன் மஸ்குக்கு எதிராக பெருமளவான நாடுகள் கூட எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், டெஸ்லா கார்கள் மீது கூட தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள், பல இடங்களில் அதனை கொளுத்தி இருந்தார்கள் என்று. அப்ப அவர்கிட்ட வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை அவருக்கு கொண்டு தெரிகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பங்கு சந்தையும் அவருடைய நிறுவனங்களின் பங்கு சந்தைகளும் வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும், அதாவது தான் ஒரு தவறான இடத்தில் நிற்கிறேனே ஒன்று இப்போது உணர்ந்திருக்கிறார் போல் தான் தெரிகின்றது. ஊடகங்களும் கூறுகின்றது டொனால்ட் ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான விரிசல்கள் அதிகரித்து வருவதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிலையில் அவர் அந்த தனது அரச பதவியில் இருந்து தான் வெளியேறி இருப்பதாகவும் தான் அரசில் இப்போது அங்கம் வகிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். பல நாடுகளில் பல எதிர்ப்புகள் வந்திருந்ததையும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தது. நன்றி அரசுகளை. இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த வரி கொண்டு வந்தது எதிராக நீதிமன்றம் தடை கொண்டு வந்திருக்கின்றது. அவருடைய இந்த அணுகுமுறை தவறான என்று 3 நீதிபதிகள் அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்.
அதற்கு தாங்கள் அப்பீல் பண்ண போவதாக கூறியிருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் இது தொடர்பாக மேலதிக தகவல் வரும்பொழுது நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம் அரசோலே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.